இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணும். இப்போ ஹோட்டல்ஸா இருக்கட்டும், பெரிய செஃப் தான் அவங்க ஹேண்டில் பண்ணணும். அல்லது இதில் ட்ரெயின் பண்ண செஃப்ஸ் மட்டும் தான். எல்லாருமே இதை தொடக்கூடாது. என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. வாயில போடுறப்போ உதடு போயிடும். நாக்கு, த்ரோட், நீங்க எடுத்துட்டீங்க லங்ஸ் எடுத்துக்கீங்க. லங்ஸ் ஃபுல்லாவே லங்ஸ்குள்ள போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன் ட்ரக்கியா இன்கேஸா மூச்சு குழாய்க்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது என்ன ஆகுனா இப்ப புகையா போறது பாத்தீங்கன்னா CO2 நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் பண்றப்போ செஸ்டுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த லிக்விட் ஃபுல்லா செஸ்ட் ஃபுல்லா கார்பன் மூச்சு இழுக்க என்ன இருந்தாலும் வெளியே வராது. நார்மலா நமக்கு என்ன ஆகுனா மூச்சு இழுத்து விடுறப்போ ஆக்சிஜன் உள்ள போகணும், O2 வெளியே வரணும். ஃபுல்லா இருந்ததுன்னா ஆக்சிஜன் உள்ளே போகாது லங்ஸ்குள்ள. அப்ப என்ன ஆகுனா மயக்கம் வந்து மூளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் less than 1 minute தான் மட்டும் அந்த ஆக்சிஜன் இல்லாம தாங்கும். அடுத்த நிமிஷம் பிரெயின் டெத் ஆயிடும். கேரக்டரிஸ்டிக்ஸே பாக்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு பயமா இருக்கு. ஆனா நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த பிஸ்கட்டை நினைச்சு வயிற்றுக்குள்ள போட்டா நினைச்சு பாருங்க அந்த வயிறு என்ன ஆகும். கண்டிப்பா ஒத்துக்கிட்டே போயிடும். எனக்கு நான் நேர்லயே பார்த்தேன். நீங்க சொல்லும் போது கூட எனக்கு என்னடா இது ஒரு மெட்டலே உடைக்கலான்னு சொல்றாரே, நமக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது. கடைசியில நம்ம கொஞ்சம் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட அவ்வளோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கண்ணாடி பாருங்க, கண்ணாடி எனக்கு கிராக் ஆகி போச்சு. இது அப்படியே வாயில வச்சுட்டு பூணு ஊதுனாங்கன்னா இது பாருங்க அப்படியே உரையுது பாருங்க. அப்படியே நல்லா போட்டுக்கணும். எடுத்து காமிக்கிறேன். இப்போ குயிக்கா எவாபரேட் ஆயிடுமா அது? இப்போ பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் ஊத்தணும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி தான் ஊத்துறேன். இதுல ஒரு சொட்டு கூட இல்லை பாருங்க. இந்த ரூம் டெம்பரேச்சர் இவ்வளவு புகை வந்தது. இது இட்ஸ் இனர்ட் கேஸ்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இட்ஸ் இனர்ட் கேஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ், எதுவுமே இருக்காது. நோ கேரக்டரிஸ்டிக்ஸ், நோ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு இனர்ட் ஜீரோ கேஸ். ஆனா இது இந்த சில்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம மேல பட்டுதுன்னா கண்டிப்பாக ஓட்ட போட்டுடும். சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி, பொத்துக்கிட்டு போயிடும். எதுல போட்டாலுமே இந்த பக்கம் போட்டோம்னா அந்த பக்கம் பொத்து, இந்த கை மேல எல்லாம் பட்டுதுன்னா கண்டிப்பாக அந்த இடம் அப்படியே மறுத்து போய் அப்படி இதாயிடும். அது மேல பட்டா அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆமா கண்டிப்பா. இங்க பாருங்க இந்த அதை மீறி எப்படி அது உணவா பயன்படுத்துறாங்க? அது எப்படி? அதுதான் இவங்களுக்கு பண்ணக்கூடாது. அதை ஏதோ தவறுதலா இது பண்ணிட்டு எப்படி இந்த ரோடமின் B வந்து நம்ம யூஸ் பண்ணோமோ, பஞ்சு மிட்டாயில பாத்தீங்கன்னா நம்ம தடை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா இயற்கையான கலருக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இயற்கையான கலர் யூஸ் பண்ணி பஞ்சு மிட்டாயை தயார் பண்ண இந்த ரோடமின் பீன்ற ஒரு கெமிக்கலை இவங்க வந்து யூஸ் பண்ணதுனால இப்போ என்டையர் அந்த இயற்கையா தயாரிக்கப்பட்ட அந்த கலர் போய் ரோடமின் B ஃபுல்லா வந்து அது கார்சினோஜன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தடை பண்ணிட்டோம்.